யுகம் யூடியூப் சேனல் நேயர்கள் அனைவருக்கும் எனது இனிய வணக்கம். நான் உங்கள் டிஜே சுந்தரபாண்டி, சிவகாசியிலிருந்து. நேயர்களே, கடந்த புத்தாண்டு பலன்களில் நீங்கள் கொடுத்த ஆதரவு மிகப்பெரிய அற்புதமாக இருந்துச்சு. ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சு. ஃபீட்பேக் நிறையா நேயர்கள் பார்த்திங்கன்னா ஃபீட்பேக் நல்லபடியாக கொடுத்துனீங்க. இதே மாதிரி நீங்கள் நம்மளுடைய ஒவ்வொரு வீடியோலையும் நீங்கள் உங்களுடைய மேலான கருத்துக்கள், அதே போல் பார்த்திங்கன்னா உங்களுடைய அன்பான ஃபார்வர்ட் இதெல்லாம் பார்த்திங்கன்னா மேலும் உங்களுக்கு புதிய ஜோதிடம் சம்பந்தப்பட்ட விஷயங்களை நான் உங்களுக்கு தருவதற்கான ஒரு வாய்ப்பாக இருக்கும் என அன்புடன் கேட்டுக்கொள்கிறேன். அதனால் மீண்டும் தொடர்ந்து உங்களுடைய ஆதரவை கொடுங்கள். தற்போது நம்ம பார்க்க போகிற விஷயம் என்னன்னு பார்த்திங்கன்னா, இந்த 2025ஆம் ஆண்டு 2025 மிகப்பெரிய 3 ராஜ கிரகங்களான சனி பகவான் மற்றும் குரு பகவான், அதுக்கடுத்தபடியாக ராகுகேது பகவான் பயிற்சியாக போகிறது என்பதை நீங்கள் இந்த புத்தாண்டு பலன்கள் நிகழ்ச்சியிலே பார்த்தீங்க. இந்த காலகட்டத்தில் நம்ம பார்க்க போகிற மிகப்பெரிய ஒரு முக்கியமான விஷயம் என்னென்னா, சனி பெயர்ச்சி. 2025ஆம் ஆண்டு சனி பெயர்ச்சி எப்பொழுது நடைபெறுகிறது, இந்த சனி பெயர்ச்சி மூலமாக நம்மளுடைய வாழ்க்கையில் என்னென்ன மாற்றங்கள் வரப்போகிறது என்பதை பற்றி நாம் பார்க்க போகிறோம். சனி பகவான் பார்த்திங்கன்னா கும்ப ராசியிலிருந்து மீன ராசியை நோக்கி பயணிக்க போகிறார். கும்பங்கிறது காலபுருஷன் ராசிக்கு 11ஆம் இடம். காலபுருஷன் ராசிக்கு 11ஆம் இடத்தில் அமர்ந்த சனி பகவான் தற்போது மீன ராசி, காலபுருஷன் ராசிக்கு 12ஆம் இடமான விரயஸ்தானத்தை நோக்கி பயணிக்கப் போகிறார் என்று பார்க்கிறோம். அவர் எந்த நாட்களில் கும்பராசியிலிருந்து மீனராசி நோக்கி செல்கிறார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மார்ச் 29ஆம் தேதி 2025 சனி பகவான் மீனராசியை நோக்கி பயணிக்கிறார். எல்லாருக்குமே பார்த்தீங்கன்னா மற்ற கிரகங்களின் பயிற்சிகளை எதிர்நோக்கி வெல்கம் பண்ணுறோம். அதில் பார்த்திங்கன்னா குரு பகவான் பயிற்சி என்றாலே நம்ம 12 ராசி நேயர்களுக்கும் ஒரு மனசுக்குள்ள ஒரு சந்தோஷம் வந்துடுது. ஏதாவது நல்லது நடந்துடும் அப்படிங்கிற சந்தோஷம் இருக்குது. ஆனால் இந்த சனி பயிற்சி என்றாலே எல்லாருக்குமே ஒரு பதட்டமும் பயமும் இருக்குது. சனி பகவான் நம்மளுக்கு ஏதாவது ஒரு பாதிப்பை கொடுத்துருவாரோ, நம்ம ஏற்கனவே பல பிரச்சனையை சந்திச்சுக்கிட்டு இருக்கோம், இதில் சனி பகவான் ஏதாச்சும் ஒரு மாற்றத்தை கொடுத்து ஒரு பெரிய லாக் பண்ணிடுவாரோ அப்படிங்கிற பயம் எல்லாருக்குமே, நம்ம வீடியோ பார்க்குற அத்தனை நபர்களுக்கும், வீடியோ பார்க்காத அதாவது முன்னாடி காலத்துலேருந்தே சனி பயிற்சினாலே அத்தனை பேர் மனதிலும் ஒரு பயமும் பதட்டம் இருக்க தான் செய்யுது. அப்படி சனி பகவான் கெட்டது பண்ணிடுவாரா அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நவகிரகங்களிலே 7 கிரகங்கள் 2 நிழல் கிரகங்கள், இந்த 9 கிரகங்களிலேயே மிகப்பெரிய ஒரு வல்லமை, நம்ம உடன் இருப்பவர்களுடைய செயல்பாடுகள், உங்களை பற்றி நீங்களே அறிந்து கொள்வது, உங்களுடைய உடன் இருப்பவர்களை பற்றி நீங்கள் அறிந்து கொள்வதற்கு மிகப்பெரிய ஒரு அற்புதமான செயல்பாடுகளை செயல்படுத்தும் கிரகம் என்றால் அது சனி பகவான் மட்டும்தான். நீதிக்கு அரசர் என்று சொல்லக்கூடிய அளவுக்கு அவருடைய செயல்பாடுகள் அவ்வளோ தூரம் பர்ஃபெக்டாக இருக்குதுங்க. யாரெல்லாம் சனி பகவானை பற்றி, சனி பெயர்ச்சியை பற்றி பயப்படணும் அப்படின்னா, அரசாங்கத்துக்கு எதிராக செயல்படுபவர்கள், அதாவது தவறான முறைகள் அரசாங்கத்துக்கு எதிராக செயல்படுபவர்கள், தன்னுடைய குடும்ப உறுப்பினர்களிடம் தவறாக நடந்து கொள்பவர்கள், மற்றவர்களை மிக வஞ்சித்து கொடுமைப்படுத்துகிறவர்கள், அதே போல் பார்த்திங்கன்னா கொலை கொள்ளை இந்த சம்மந்தப்பட்ட விஷயங்களை யோசிக்காமல் செய்கிறவங்க, அடுத்தவங்க சொத்துக்கு ஆசைப்படுறவங்க, எப்பயுமே யாரையாவது குறை சொல்லி தன்னை மிகைப்படுத்தி காட்டக்கூடிய நபர்கள், இவர்கள் மட்டும் கட்டாயமாக சனி பெயர்ச்சி எப்போது சனி பெயர்ச்சி மூலமாக ஒரு பதற்றத்துடன் ஒரு கஷ்டப்படக்கூடிய சூழ்நிலைகள் உறுதியாக ஏற்படும். அது யாராக இருந்தாலும் சரி, எந்த ராசியாக இருந்தாலும் சரி, உறுதியாக ஏற்படும். மற்றவர்கள் மீது இரக்க குணம் காட்டுறவர்கள், தன்னுடைய குடும்ப விஷயங்களுக்காக தன்னை அர்ப்பணித்துக் கொள்பவர்கள், பிறகு கஷ்டப்படுவதை பார்த்தவுடன் தன்னுடன் இருக்கும் பொருட்களை தானமாக கொடுப்பவர்கள், உண்மையாக பாசம் வைத்து உண்மையான அன்பு வைத்து அதை நோக்கி பயணிக்கக்கூடிய நபர்கள், தன்னுடைய குடும்ப வாழ்க்கைக்காக தன்னை அர்ப்பணித்தவர்கள். மேலும்
நல்ல ஆசிரியர்கள், நேர்மையான அரசு அதிகாரிகள், உண்மையாக எந்த தொழில் செய்தாலும் உண்மையாக நேர்மையாக நடக்கும் நபர்கள், இவர்கள் எல்லாம் சனி பெயர்ச்சியை பார்த்து பயப்பட தேவையில்லை. சில விஷயங்களில் கவனமாக இருந்தால் மட்டும் போதும், பயம் உறுதியாக தேவையில்லை என்பது என்னுடைய ஆராய்ச்சி மூலமாக நான் கண்டறிந்த உண்மை. ஏன்னா நம்ம பார்க்குறோம்ல, நம்ம வந்து பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட வந்து 13-14 வருடங்களாக இந்த ஜோதிடத்துறையில் பயணிச்சுக்கிட்டு இருக்கோம். ஜோதிட ஆசிரியராகவும் நம்ம சொல்லி கொடுத்துக்கிட்டு இருக்கோம். ஆன்லைன் மூலமாக ஜோதிடம் பலன்கள் ப்ளஸ் வந்து பார்த்திங்கன்னா ஜோதிடம் கற்றுக் கொடுத்துக்கிட்டு இருக்கோம். ஸோ நம்ம பார்க்கும்பொழுது பல ஜாதகங்களை நம்ம வந்து பார்க்குறதுனால ஒவ்வொரு முறையும் சனி பயிற்சி நடைபெறுகிறது. அந்த சனி பயிற்சியை யார் யாரெல்லாம் ரொம்ப பாதிக்கப்பட்டிருக்காங்க அப்படின்னு சொல்லி நம்மளுடைய ஆய்வு மூலமாக பார்த்ததில் கட்டாயமாக வந்து பார்த்திங்கன்னா நேர்மை உண்மை என்ற சூழ்நிலையில் பயணிக்கும் யாவருமே அதிகமான கஷ்டத்தை பெறவில்லை. அது வந்து 7.5 சனியாக இருக்கட்டும், அல்லது விரைய சனியாக இருக்கட்டும், அஷ்டமத்து சனியாக இருக்கட்டும், எந்த சனி பகவான பயிற்சியானாலும் சரி உங்களுக்கு உறுதியாக பயம் தேவையில்லை என்பது என்னுடைய தாழ்மையான கருத்து. ஸோ இந்த வீடியோ முழுமையாக பாருங்கள். உங்களுடைய ராசிக்கான பலன்கள் மிக தெளிவாக சொல்லியிருக்கோம். ஸோ அதனை வச்சு உங்களுடைய ஃபீட்பேக் கட்டாயமாக கொடுங்க. கடந்த காலங்களில் உங்களுக்கு என்ன மாதிரி நடந்திருக்கும், ஸோ எதிர்காலத்தில் உங்களுக்கு என்னென்னலாம் நடக்கும் என்பதை மிக தெளிவாக துல்லியமாக உங்களுக்கு கணக்கிட்டு குறிப்பிட காத்திருக்கிறேன். அனைவரும் காணுங்கள். கன்னி ராசி நேயர்களுக்கு 2025ஆம் ஆண்டு நடைபெறுகின்ற சனி பயிற்சியில் ஏற்படுகின்ற மாற்றங்கள் என்ன? சனி பகவான் உங்களுடைய ராசிக்கு 7ஆம் இடத்தில் அமரப்போகிறார். கடந்த கிட்டத்தட்ட 2.5 வருட காலமாக உங்கள் ராசிக்கு 6ஆம் இடத்தில் அமர்ந்திருந்த சனி பகவான், அதாவது கும்ப ராசியில் அமர்ந்த சனி பகவான் தற்போது 7ஆம் இடத்தில் அமரப்போகிறார் என்பது உங்களுடைய வாழ்க்கையில் எந்த அளவுக்கு ஒரு மாற்றத்தை கொடுக்க போகிறார், என்னென்ன விஷயங்களில் கவனத்தை கொடுக்க போகிறார் என்பதை பற்றி பார்க்க போகிறோம். கடந்த 2.5 வருட காலமாக தூக்கம்னா என்ன, நிம்மதினா என்ன, மன நிம்மதினா என்ன, தூக்கம்னா என்னங்கிற ஏக்கத்தில் இருந்த கன்னிராசிக்காரர்கள் தன்னுடைய முயற்சிகள் எவ்வளவு எடுத்தாலும் அந்த முயற்சிக்கு சரியான பாதையை என்னால் அமைக்க முடியல, முயற்சியில் நான் வெற்றி பெற முடியல அப்படின்னு ஏக்கத்தில் இருக்கிற கன்னிராசிக்காரர்களாகிய உங்களுக்கு, மேலும் கடன் சுமையில் அதிகமாக மாட்டிக்கிட்டு எனக்காண்டி வாங்கின கடனை கூட நான் அடைச்சிடுவேன், என் கூட இருக்கவனுக்கு வாங்கி கொடுத்த கடனையும் நானே அடைக்கிறேனே, இந்த கடன் பிரச்சனையிலிருந்து ஒரு விடிவு காலம் கிடைக்காதா அப்படின்னு சொல்லி கவலைப்பட்ட உங்களுக்கு உறுதியாக இந்த சனி பயிற்சி மூலமாக மிகப்பெரிய நல்ல முன்னேற்றமான சூழ்நிலைகளை கண்டக சனியில் அமர்ந்திருக்கும் சனி பகவான் கொடுக்க போகிறார். எப்படி கொடுக்க போகிறார் என்று பார்ப்போம். அதாவது சனி பகவான் வந்து பார்த்திங்கன்னா அமர்ந்த இடத்தை விட பார்க்கும் இடங்களுக்கு சில அறிவுரை கூறுற அளவுக்கு செயல்படுத்துவார் என்பது உண்மை. இப்போ சனி பகவான் உங்களுடைய ராசிக்கு 7ஆம் இடத்துல அமர்ந்து உங்கள் ராசியை ஃபஸ்ட்டு பார்க்காரு. அதில் எந்த மாற்றமும் கிடையாது, உங்கள் ராசியை கட்டாயமாக பார்க்காது. சரியா? அதே போல் உங்கள் ராசிக்கு 4ஆம் இடமான தனுஷ் ராசியும் பார்க்கிறார். அதே போல் உங்கள் ராசிக்கு 9ஆம் இடமான ரிஷபராசியும் பார்க்கார். அப்போ 1ஆம் இடம், 4ஆம் இடம், 9ஆம் இடம், இந்த ஸ்தானம் சம்பந்தப்பட்ட விஷயங்களை நீங்கள் கவனம் செலுத்தணும். இப்போ என்னென்ன விஷயங்களை ரிலீஸ் கொடுக்காரு அப்படின்னா, நிம்மதியான தூக்கத்தை கொடுக்க போகிறார். எந்த விஷயம் செஞ்சாலும் இனிமேல் நீங்கள் எந்த வேலை பார்த்தாலும் திறமையாக அந்த வேலையை முடிச்சுட்டு நிம்மதியாக தூங்குவீங்க. அப்படியே வானத்தை பார்த்து படுத்தோடனே பல பிரச்சனைகள் பல குழப்பங்கள் ஓடிச்சு பார்த்தீங்களா, அந்த நிலையிலேருந்து விடிவு காலம் கிடைக்க போகுது. ஏற்கனவே கேது பகவான் வந்து உங்கள் ராசியில் அமர்ந்திருக்காரு. அவர் கேது வந்து என்ன பண்ணுறாரு, கிட்டத்தட்ட மே மாதத்துக்கு அப்புறம் நகர்ந்து செல்ல போகிறார். அதுக்கப்புறம் மிகப்பெரிய மாற்றம் உண்டு. கன்னிராசிக்காரங்க கட்டாயமாக மே மாதம் வரையும், அதாவது மார்ச் மாதம் எண்டிலேருந்து மே எண்டு வரையும் கவனமாக இருக்க வேண்டும் என்பது நிதர்சனமான கிரக ரீதியான உண்மை. மே மாதத்துக்கு மேலே உங்களுக்கு மன அழுத்தம் உறுதியாக நீங்க போகிறது. மன குழப்பங்கள் நீங்கி வெற்றிகரமான சூழ்நிலைகளை நீங்கள் பெறக்கூடிய தன்மையில் கிரகநிலை ஏற்படுத்தி தருகிறது. உங்களுடைய இளைய சகோதரனுக்கும் உங்களுக்கும் சில கருத்து வேறுபாடுகள் ஏற்பட்டிருக்கலாம்.
அந்த கருத்து வேறுபாடுகள் விலகி ஒற்றுமையாகக்கூடிய தன்மையில் உங்களுக்கு கிரக நிலைகள் செயல்படுத்துது. என்னுடைய சகோதரனுக்கு நான் என்ன செஞ்சாலும் புரிய மாட்டேங்கி அப்படின்னு நீங்கள் வருத்தப்பட்டீங்கன்னா அந்த வருத்தம் மாறப்போகிறது. உங்கள் சகோதரர் உங்களுடைய உண்மையான அன்பை புரிந்து கொண்டு, அல்லது சகோதரியாக இருந்தாலும் உங்களுடைய உண்மையான அன்பை புரிந்து கொண்டு உங்களுக்கு உதவியாக செயல்பட போகிறார்கள். பலவிதமான முயற்சிகள், பலவிதமான செயல்பாடுகளில் தடை விலகி வெற்றி பெறக்கூடிய அமைப்பில் சரியான முறையை செய்யக்கூடிய தன்மை ஏற்பட போகிறது. உங்களுடைய தாயாரின் உடல் ஆரோக்கியம் சம்பந்தப்பட்ட விஷயங்களில் சின்ன சின்ன பிரச்சனைகள் வருவதற்கான வாய்ப்புண்டு. நீங்கள் அந்த விஷயத்தில் கட்டாயமாக கவனம் செலுத்தணும். அம்மாட்ட வீண் விவாதங்கள் வைத்து கொள்ளக்கூடாது. அதே போல் வந்து பார்த்திங்கன்னா, புத்தக பிரிண்டிங் பண்ணுறவங்க, ஆடிட்டர் துறையில் வேலை பார்க்குறவங்க, கலைத்துறையில் பயணிக்கிறவங்க, கன்னிராசிக்காரங்க யாராக இருந்தாலும் நல்ல அமோகமான முன்னேற்றமான பாதையை அமைக்கக்கூடிய தன்மையில் கிரகங்கள் சப்போர்ட் பண்ணுதுங்க. ஸோ இந்த காலகட்டங்களில் கன்னிராசிக்காரங்க கவனமாக இருக்க வேண்டிய விஷயம் என்ன பார்த்திங்கன்னா, மற்றவர்களுக்கு எந்த ஒரு சூழ்நிலையிலும் ஆபத்து ஏற்படுத்தக்கூடிய செயல்பாடுகள், மற்றவர்கள் கஷ்டப்படுத்தக்கூடிய சூழ்நிலையில் செயல்பாடுகளை செய்வதை முற்றிலும் தவிர்த்து விட வேண்டும். புதிய வண்டி வாகனங்கள் வாங்கக்கூடிய அமைப்புகள் விஷயங்களில் கட்டாயமாக கவனம் செலுத்த வேண்டும். வண்டி வாகனங்களில் போகும்போதுமே நிதானமாக அவசரப்படாமல் செல்ல வேண்டும். அதே போல் புதுசாக வீடு கட்டுறீங்க அப்படின்னா, வீடு கட்டும்போது அந்த வாஸ்து ரீதியான விஷயங்களை ரொம்ப ரொம்ப அக்கறை செலுத்த வேண்டும். எக்காரணத்தை கொண்டு வாஸ்து சம்மந்தப்பட்ட விஷயங்களை அசால்ட்டாக இருக்கக்கூடாது. கொத்தனார் சொன்னார், இன்ஜினியர் சொன்னார், இதுக்கு இந்த இடத்துல இது கட்டிட்டா ரொம்ப அழகாக இருக்கும், அற்புதமாக இருக்குன்னு சொன்னாங்க. நாங்கள் கட்டிட்டோம், கடைசியில் எங்களுக்கு பிரச்சனை வந்துருச்சுன்னு சொல்லக்கூடிய அமைப்பில் கிரக நிலைகள் பார்வை இருக்குது. ஸோ அதனால் வாஸ்து சம்மந்தப்பட்ட விஷயங்களை கட்டாயமாக கவனம் செலுத்துங்க. உங்களுக்கு வாஸ்து சம்மந்தப்பட்ட விஷயங்களை மிக தெளிவாக தெரிஞ்சுக்கணுன்னா கட்டாயமாக எனக்கு வாட்ஸ்அப்பில் சென்ட் பண்ணுங்கள். உங்களுக்கு நான் வாஸ்து சம்மந்தப்பட்ட விஷயங்களை மிக தெளிவாக விரிவாக உங்களுக்கு சொல்கிறேன். அதுக்கு அடுத்தபடியாக வந்து பார்த்திங்கன்னா, உங்களுடைய தகப்பனால் சம்மந்தப்பட்ட விஷயங்களில், அவங்களுடைய உறவு முறை சம்மந்தப்பட்ட விஷயங்களில் சின்ன சின்ன கருத்து வேறுபாடுகள் வருவதற்கான வாய்ப்புண்டு. அப்போ அவங்ககிட்ட விட்டு கொடுத்து போங்க. விட்டு கொடுத்து போனால் கெட்டு போவதில்லை அப்படிங்கிற மாதிரி கொஞ்சம் விட்டு கொடுத்து போயிட்டீங்கன்னா மிகப்பெரிய நல்ல மாற்றத்தையும் மிகப்பெரிய முன்னேற்றத்தையும் நீங்கள் சந்திப்பீர்கள். சரி, இப்போ நம்ம வந்து கன்னிராசிக்கு பொதுவாக பார்த்துட்டோம். அதுக்கடுத்தபடியாக கன்னிராசியில் உள்ள உத்திர நட்சத்திரக்காரர்களுக்கு என்னென்ன மாற்றங்கள் ஏற்பட போகுது? கன்னிராசியில் உள்ள உத்திர நட்சத்திரம் 2ஆம் பாதம், 3ஆம் பாதம், 4ஆம் பாதம் அமைப்பில் உள்ள நமது நேயர்களுக்கு கடவுள் மீது அதிவிதமான நம்பிக்கை ஏற்பட வாய்ப்பு உண்டு. வீண் அலைச்சல்கள் குறைய போகுதுங்க. தேவையில்லாமல் நீங்களும் அங்கிட்டு போய் இங்கிட்டு போய் அலைஞ்சு செஞ்சு திரிஞ்சு நீங்கள் போராடின போராட்டத்துக்கு, அதுவும் இந்த கடந்த கிட்டத்தட்ட ஜனவரி பிறந்திருந்து இப்போ வரையும் நீங்கள் போராடக்கூடிய அமைப்பில் உள்ள பிரச்சனை 2025 ஜனவரியிலேருந்து அதுக்கடுத்து ஏற்பட போகின்ற அலைச்சல், கவலை, போராட்டம்லாம் நீங்கி மே மாதத்துக்கு மேலே மிகப்பெரிய மாற்றத்தை சந்திப்பீர்கள். வீண் அலைச்சல் உறுதியாக குறையும். உங்களுக்கு கவனமாக இருக்க வேண்டிய விஷயங்கள் என்னென்னு பார்த்தீங்கன்னா, பொருளாதாரம் சம்பந்தப்பட்ட விஷயங்களில் தேவையில்லாத விரைய செலவுகள் செய்யக்கூடாது. பொருளாதாரத்தை யாராவது கேட்டாங்கன்னு பட்டுன்னு எடுத்து கொடுத்துடக்கூடாது. யாராவது கஷ்டப்படுறாங்க அப்படின்னா யார் கொடுக்குறோம், எதுக்காண்டி கொடுக்குறோங்கிறத நல்லா யோசிச்சுட்டு, அவங்க உண்மையாகவே உங்கள்கிட்ட பணம் வாங்கி நல்ல விஷயம் செய்ய போகிறாங்களா, இல்லை உங்கள்கிட்ட பணம் வாங்கிட்டு திரும்பி தரக்கூடாதுங்கிற எண்ணத்தில் கேட்காங்களாங்கிறத நல்லா யோசித்து பார்த்துட்டு பொருளாதாரத்தை உதவி செய்யுங்க. அவசரப்பட்டு பொருளாதாரத்தை நழுவ விட்டு விட வேண்டாம் என்பது என்னுடைய கருத்து. சுய ஒழுக்கம் ரொம்ப ரொம்ப முக்கியம். நீதி, நேர்மை, உண்மையான தன்மை, பெண்கள் விஷயத்தில் கண்ணியம் கரெக்டாக இருந்தால் உறுதியாக உத்திர நட்சத்திரக்காரர்களுக்கு பாதிப்பு கிடையாது. அதே போல் வந்து பார்த்திங்கன்னா, அஸ்த நட்சத்திரம் கன்னிராசியில் உள்ள அஸ்த நட்சத்திரம் 1ஆம் பாதம், 2ஆம் பாதம், 3ஆம் பாதம், 4ஆம் பாதம் அமைப்பில் கொண்ட நமது கன்னிராசினியர்களுக்கு சுறுசுறுப்பு கொஞ்சம் அதிகரிக்க வாய்ப்புண்டு. எந்த விஷயம் செஞ்சாலும் கொஞ்சம் ஸ்லோவாக பண்ணிக்கிற நிலை மாறி சுறுசுறுப்பாக ஆக்டிவாக இருப்பீங்க. கிட்டத்தட்ட இந்த 2024 மே மாதத்துக்கு அப்புறம் நீங்கள் பட்ட பாடு பெரும்பாடு அஸ்த நட்சத்திரக்காரங்க அந்த நிலையிலிருந்து மாற்றம் அடைஞ்சு இந்த சனி பயிற்சி மூலமாக உங்களுடைய சுறுசுறுப்பு, உங்களுடைய விறுவிறுப்பு, ஒரு விஷயத்தை செய்யணும்னு நினச்சா அதை செஞ்சு முடிக்கிற ஆற்றல் எல்லாமே இனிமேல் பெறப்போகிறது இந்த சனி பகவான் மூலமாக.
உங்களுடைய இளைய சகோதரர்கள் உங்கள் மீது அதிக அக்கறை செலுத்துவாங்க, உங்களுக்கு ஒற்றுமையாக இருப்பாங்க, உங்களுக்காக சில விஷயங்களை தியாகம் செய்யக்கூடிய தன்மையில் கூட உங்களுக்கு உதவி புரிவாங்கங்கிறது கிரக ரீதியான உண்மை. ஸோ கவனமாக இருக்க வேண்டிய விஷயங்கள் என்ன பார்த்தீங்கன்னா, உங்களுடைய கணவன் மனைவி சம்பந்தப்பட்ட விஷயங்களை கவனம் செலுத்த வேண்டும், விட்டு கொடுத்து போக வேண்டும், தேவையில்லாத விவாதங்கள் வைத்துக்கொள்ளக்கூடாது. அதேபோல் மனைவியை ஏதாவது வெளியூர்களுக்கு கூட்டு போய் அவங்கள மகிழ்ச்சிப்படுத்த வேண்டும், அவங்களுக்கு தேவையான பொருட்களை வாங்கி கொடுக்க வேண்டும். கணவரிடம் மனைவிகள், அதாவது கன்னிராசியில் உள்ள பெண்கள் வந்து தன்னுடைய கணவரிடம் எந்த ஒரு விஷயமா இருந்தாலும் சரி வீண் விவாதங்கள் செய்யாமல் அன்புடன் கேட்டு பெற்றுக்கொள்வது மிகப்பெரிய அற்புதமான சூழ்நிலையை உருவாக்கும். அதேபோல் நட்பு சம்பந்தப்பட்ட விஷயங்களையும் ரொம்ப ரொம்ப கவனம் செலுத்தணும். புதிய நட்பு என்றால் முற்றிலுமே தவிர்த்து விட வேண்டும் என்பது தான் அஸ்த நட்சத்திரக்காரர்களுக்கு இந்த சனி பயிற்சி மூலமாக கூறுவது மிகப்பெரிய முக்கியமான விஷயம். அதே போல் வந்து பார்த்திங்கன்னா, இப்போ அதுக்கடுத்தபடியாக சித்திரை நட்சத்திரக்காரர்களுக்கு ஏற்படுகின்ற மாற்றங்கள் என்ன அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது, சித்திரை நட்சத்திரம் 1ஆம் பாதம் 2ஆம் பாதம் அமைப்பு கொண்ட நம்மளுடைய நேயர்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா, வம்பு வழக்கு சம்மந்தப்பட்ட விஷயங்களில் ரொம்ப ரொம்ப கவனமாக இருக்கணும். தேவையில்லாத வம்பு வழக்கு சம்மந்தப்பட்ட விஷயங்களை தலையிடக்கூடாது. கோர்ட்டு சம்மந்தப்பட்ட விஷயங்களில் வந்து பார்த்திங்கன்னா, ஏதேனும் பிரச்சனைகள் இருந்தால் அது முற்றிலுமாக விலகும். தேவையில்லாத வம்பு வழக்கு சம்மந்தப்பட்ட விஷயங்கள்லாம் முற்றிலுமாக விலகிடும். ஸோ இருந்தாலும் அந்த விஷயத்தை அடுத்த கட்ட நடவடிக்கைக்கு தொடராமல் என்ன செய்யணுமோ அதுக்கான விஷயங்கள் செஞ்சு நீட்டாக முடிச்சிட்டிங்கன்னா பிரச்சனை கிடையாது. அதேபோல் எந்த கேஸ் உங்கள் மேலே இருந்தாலும் அந்த கேஸ் உடைக்கப்படும். அதாவது உங்கள் மீது வீண் பழி சுமத்தி போட்ட கேஸ் ஏதாச்சும் இருந்துச்சுன்னா கட்டாயமாக அது முற்றிலுமாக உடைக்கப்பட்டு நல்ல மாற்றம் உண்டு. அதேபோல் குழந்தை பாக்கியம் கிடைப்பதற்கான அற்புதமான காலகட்டமாக இருக்கிறது. 2வது குழந்தைக்காக காத்திருக்கும் கன்னிராசினியர்களுக்கு 2வது குழந்தை கிடைப்பதற்கான வாய்ப்புகள் சூழ்நிலைகள் உண்டு என்று பார்க்கிறோம். நமது சித்திரை நட்சத்திர உள்ள கன்னிராசினியர்களில் கவனமாக இருக்க வேண்டிய விஷயங்கள் என்ன பார்த்தீங்கன்னா, குடும்ப உறுப்பினர்களிடம் விட்டு கொடுத்து போக வேண்டும். அவர்களிடம் கலந்து பேசி நிதானமாக முடிவெடுப்பது உங்களுக்கு மிகப்பெரிய மாற்றத்தை கொடுக்கும். நான் சொன்ன மாதிரி தான் இருப்பேன், நான் சொன்னது தான் செய்வேன், யார்கிட்டையும் கேட்க மாட்டேங்கிற பிடிவாத குணத்தை முற்றிலுமாக நீக்கிவிட வேண்டும். கடன் வாங்குவதும் தவறு, யாருக்காவது கடன் சம்பந்தப்பட்ட விஷயங்களுக்கு கையெழுத்து போடுவதும் முற்றிலுமாக தவிர்க்கக்கூடிய விஷயமாக இருக்கிறது. இந்த சனி பயிற்சி அப்போ நம்மளுடைய கன்னிராசிக்காரர்கள் வழிபாடு செய்ய வேண்டிய ஸ்தலம் அப்படின்னு சொல்லி பார்த்திங்கன்னா, சபரிமலை சாஸ்தாவை வழிபாடு செய்வது மூலமாக மிகப்பெரிய மாற்றம் உண்டு. ஐயப்பன் வழிபாடு மற்றும் சாஸ்தா வழிபாடு உங்கள் வீட்டில் அருகில் இருக்கும் ஐயனார் கோயிலுக்கு வழிபாடு செய்வது அல்லது ஐயப்பன் கோயில் வழிபாடு செய்வது மூலமாக நம்மளுடைய கன்னிராசிக்காரர்களுக்கு மிகப்பெரிய மாற்றமும் மிகப்பெரிய முன்னேற்றமும் சனி பகவான் அற்புதமாக அள்ளித்தரப்போகிறார் என்பது நிதர்சனமான உண்மை. மீண்டும் உங்களை அடுத்த வீடியோவில் சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து அன்புடன் விடைபெறுவது நான் உங்கள் டிஜே சுந்தரபாண்டி, சிவகாசியிலிருந்து. நன்றி, வணக்கம்.